வணக்கம். இது 12th ஸ்டாண்டர்டுக்கான ஒரு வீடியோ. நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்னு சொல்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஒரு 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா சில கொஸ்டின்ஸ் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட்டு சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நீங்கள் சுருக்கக்கூடாது. நீங்கள் எல்லா டாபிக்ஸுமே தரவாக படித்து வச்சுக்கணும். அப்போ தான் சப்போஸ் கொஞ்சம் ஏதாவது மாற்றி கேட்டால் கூட நமக்கு அந்த சென்டம் அப்படிங்கிறது மிஸ் ஆகாமல் ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும். ஓகே, இதை இந்த இம்பார்ட்டன்ஸ்னு சொல்கிறது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை முதல்ல படிச்சுக்கங்க, தரவாக வச்சுங்க. அது இல்லாமல் மற்றதையும் படிச்சுக்கணும். மற்றவங்களுக்கு ஆவரேஜாக படிக்கிறவங்களுக்கு ஒரு 75% மார்க் வாங்குறவங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படித்தா போதும். ரிப்பீட்டடாக கேட்குறது 5 மார்க்கை பொறுத்தவரையிலையும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் பார்க்குறப்ப புக்கை கையில் வச்சுக்கணும். ஏன்னா புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், புக் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை தான் நம்ம அப்படியே புக்கில் இருக்கக்கூடிய பேஜ்லேயே தான் காமிக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் புக்கை கையில் வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் லெசனில் என்னென்ன 5 மார்க் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட் லெசனில் நெடுவினாக்கள் அதில் பாருங்கள். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4th கொஸ்டின் பாருங்கள். மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோடு மற்றும் நடுவுரை கோட்டில் ஏற்படும் மின் புலத்தை கணக்கிடுக. இதிலே 2 5 மார்க் இருக்குது. மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் ஏற்படக்கூடிய மின்புலத்தை கணக்கிடுங்கிறது ஒரு 5 மார்க்கு. நடுவுரை கோட்டில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடுக அப்படிங்கிறது இன்னொரு 5 மார்க். ஸோ இதுலேயே 2 5 மார்க் இருக்குது. இது ரெண்டும் முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 மார்க்னு பார்த்தா இந்த 7th கொஸ்டின் பாருங்கள். மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை பெறுக. இது ஒரு முக்கியமான 5 மார்க். மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை பெறுக அப்படிங்கிறது ஒரு முக்கியமான 5 மார்க். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ நமக்கு 11th கொஸ்டினாக இருக்குது பாருங்கள். மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளமுள்ள கம்பியினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை பெறுக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க். மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளமுள்ள கம்பியினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை பெறுக அப்படிங்கிறது இது அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கூலும் விதியிலிருந்து காஸ் விதியை பெறுக. அதுவும் கூட 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். கூலும் விதியிலிருந்து காஸ் விதியை பெறுக, 10வது கொஸ்டின். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 13வது கொஸ்டின் பாருங்கள். மின்னூட்டம் சீராக பெற்ற ஒரு கோளக கூட்டினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை தெரிவிக்க. இதில் 3 கேஸ் இருக்கும். மின்னூட்டம் பெற்ற கோளத்தினுடைய மின்னூட்டம் பெற்ற கோளத்துக்கு வெளியில் ஒரு புள்ளியில் மின்புலம் என்ன, கோளத்தினுடைய பரப்பில் ஒரு புள்ளியில் மின்புலம் என்ன, கோளத்துக்குள்ளே மின்புலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 3 கேஸ் இருக்கும். ஸோ 3யுமே படிச்சுக்கணும். இது ஒரு 5 மார்க். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த இணைத்தட்டு மின்தேக்கியினுள் மின்காப்பு வைக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகளை விரிவாக எழுதுக அப்படின்றது. இதில் 2 கேஸ் இருக்குது. அதாவது மின்கலத்தை துண்டித்ததுக்கப்புறம் மின்காப்பு பொருளை மின்தேக்கிக்குள்ளே வச்சா என்ன விளைவு, மின்கலத்தை துண்டிக்காமல் மின்கலம் இணைக்கப்பட்டு இருக்கும்போதே மின்தேக்கிக்குள்ளே மின்காப்பு பொருளை வச்சா என்ன விளைவு அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். அதில் தனித்தனியாக நமக்கு கேட்கலாம். 5 மார்க்கில் கேட்கலாம். இது ஒரு முக்கியமான டாபிக். அடுத்தது 20வது கொஸ்டின் பாருங்கள். தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் மின்தேக்கிகள் இணைக்கப்படும் பொழுது விளையும் தொகுபயன் மின்தேக்கி திறனுக்கான சமன்பாடுகளை பெறுக. இது ஒரு முக்கியமான 5 மார்க்கு. மின்தேக்கியினுடைய தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு ரெண்டும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியானது கூட, இது ஈஸியாக மார்க் வாங்கலாம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இந்த 22 வாண்டிகிராஃப் இயற்றியினுடைய அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விரிவாக விளக்கவும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க். இது அடிக்கடி கேட்கக்கூடியது. இதுதான் நம்ம 5 மார்க்ஸ் டாபிக்ஸில் இந்த ஃபஸ்ட் லெசனில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவ்வளோதான். இப்போ அடுத்து செகண்ட் லெசன் போகலாம்.
இப்போ செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க். செகண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா விரிவான விடை வினாக்கள். அதில் வந்து நமக்கு எத்தனை கொஸ்டின் இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இதில் ஒரு 4, இந்த பக்கம் வந்து ஒரு 8 கொஸ்டின் இருக்குது. இந்த 8 கொஸ்டின்ஸுமே முக்கியம் தான். இதில் எதுவுமே விடக்கூடாது. ஏன்னா செகண்ட் லெசனில் வந்து லிமிட்டட் கொஸ்டின்ஸ் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 5 மார்க்கில் வந்து லிமிட்டடான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எதுவுமே விடாமல் படிச்சுக்கிறது நல்லது. எல்லாமே வந்து மாற்றி மாற்றி திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க 5 மார்க்கில். அதனால் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண் வடிவத்தை பெறுக. மின்னோட்டத்தினுடைய நுண்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண் வடிவத்தை பெறுக அப்படின்னா J = சிக்மா இ அப்படிங்கிறத நம்ம டெரைவ் பண்ணணும். மின்னோட்டம் நுண்மாதிரி கொள்கை அப்படின்னா உள்ளே வந்து எலக்ட்ரான்கள் எப்படி மூவ் ஆகுது அதெல்லாம் விளக்கிட்டு அதிலிருந்து J = சிக்மா இ அப்படிங்கிறத டெரைவ் பண்ணுற கொஸ்டின்ஸ். அது ஒரு முக்கியமான 5 மார்க். அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஓம் விதியின் நுண்மாதிரி அமைப்பிலிருந்து ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவத்தை பெறுக, அதன் வரம்புகளை விவாதி அப்படின்னா அந்த J = சிக்மா இ அப்படிங்கிறதுலேருந்து V = IR அப்படிங்கிறது தான் பொதுவான பயன்பாட்டு வடிவம். அந்த V = IRஐ நம்ம டெரைவ் பண்ணோம். அதோடு விடாமல் அதனுடைய வரம்புகளை விவாதிக்கணும். வரம்புகளை விவாதிக்கிறது அப்படின்னா அது வந்து ஓம் விதி வந்து நமக்கு வந்து கடத்திகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். மின்சாரத்தை, அதாவது குறைக்கடத்திகள், அதுக்கெலாம் வந்து பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து கிராஃப் போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் வராது அப்படிங்கிறலாம் இருக்குது இல்லையா? அந்த வரம்புகள் அதையும் வந்து சொல்லணும். இது 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்புகளில் இணைக்கப்படும் பொழுது அதன் தொகுபையின் மின்தடை மதிப்புகளை தருவி. ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்கு. ஈஸியான ஒரு இது கூட. இப்போ ஃபஸ்ட் சாப்டரில் நம்ம பார்த்தது மின் தேக்கிகளை தொடர் இணைப்பில் பக்க இணைப்பில் இணைச்சா என்ன அப்படிங்கிறது. செகண்ட் லெசனில் வரது வந்து மின் தடையாக்கிகளை தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் இணைச்சா என்ன அப்படிங்கிறது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி டெரிவேஷன்ஸ் இருக்கும். ஆனால் வந்து முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். அங்கே தொடர் இணைப்புக்கு என்ன வருதோ இங்கே வந்து பக்க இணைப்புக்கு வரும். அங்கே பக்க இணைப்பு உள்ள முடிவு இங்கே தொடர் இணைப்புக்கு வரும். இந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து பார்த்து கவனமாக எழுதணும். 2 கொஸ்டின் கம்பேர் பண்ணி நீங்கள் அட்டஸ்டச்சில் எழுதி பார்த்துக்கிட்டா நல்லது. அதாவது மின் தேக்கிகளை தொடர் இணைப்பு பக்க இணைப்பில் இணைக்கும் போது என்ன மாதிரி நமக்கு வந்து வருது அப்படிங்கிற ஒரு இதில் எழுதிட்டு, மின் தடையாக்கிகளை தொடர் இணைப்பு பக்க இணைப்பில் இணைக்கும் பொழுது என்ன மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்குதுங்கிறத அட்டஸ்டச்சில் இந்த 2 கொஸ்டினும் நீங்கள் வந்து குழப்பம் இல்லாமல் எழுதினா தான் உங்களுக்கு எக்ஸாமில் அந்த கன்ஃபியூஷன் வராமல் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் கூட. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடையை காண்பதை விளக்குக. இது ஒரு முக்கியமான 5 மார்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5வது கொஸ்டின் பாருங்கள், கிர்ச்சாஃப் விதிகளை கூறி விளக்குக அப்படின்னா கிர்ச்சாஃப் விதிகள் 2 விதிகள் இருக்கு இல்லையா? அந்த 2 விதிகளையும் கூறி ஸ்டேட்மெண்ட்டை எழுதிட்டு அதுக்கான விளக்கங்களை எழுதணும். அதாவது அதனுடைய குறியீட்டு மரபுகள், அதுக்குள்ள எக்ஸாம்பிள் சர்க்யூட் டயக்ராம் இதெல்லாம் போட்டு எழுதணும். இது வந்து 5 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து 6 பாருங்கள், வீட்ஸ்டோன் சமணச்சுற்றில் சமன்செய் நிலைக்கான நிபந்தனையை பெறுக. இது ஒரு முக்கியமான 5 மார்க். நமக்கு வீட்ஸ்டோன் சமணச்சுற்றில் சமன்செய் நிலைக்கான நிபந்தனையை பெறுக. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள், மீட்டர் சமணச்சுற்றை பயன்படுத்தி தெரியாத மின்தடையை காண்பதை விளக்க. வீட்ஸ்டோன் சமணச்சுற்றினுடைய ஒரு அப்ளிகேஷன் தான் அந்த மீட்டர் சமணச்சுற்று அப்படிங்கிறது. அந்த மீட்டர் சமணச்சுற்று நமக்கு ப்ராக்டிக்கல்லையும் இருக்குது. ஸோ அது வந்து தியரிக்கும் ஒரு முக்கியமான 5 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலங்களின் மின்னியக்கு விசைகளை எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன. இது ரொம்ப ஒரு முக்கியமான 5 மார்க். அடிக்கடி கேட்கக்கூடியது, ரொம்ப ஈஸியான 5 மார்க்கும் கூட. இருக்கிறதுலே ஈஸியான 5 மார்க்கு. அந்த E1/E2 = L1/L2 அப்படிங்கிற முடிகிறது. இதுவும் நமக்கு வந்து ப்ராக்டிக்கலில் இருக்குது நமக்கு. அதனால் ரொம்ப தியரிக்கும் யூஸ்ஃபுல் ஆகும், ப்ராக்டிக்கலும் யூஸ் ஆகும். இவ்வளோதான். இந்த 8 கொஸ்டினில் எதுவுமே விடாமல் நம்ம வந்து படிக்கணும். எதுனா செகண்ட் லெசனை பொறுத்தவரையும் இந்த 8 கொஸ்டினுமே நம்ம வந்து படிக்கணும். ஓகே, அடுத்து 3rd லெசன் பார்ப்போம். தேர்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெடுவினாக்கள் புக் எக்ஸசைஸில் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா, அங்கே பாருங்கள், நமக்கு வந்து 16, இந்த பக்கம் வந்து இந்த சைடு வந்து ஒரு 17 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இந்த தேர்ட் லெசனில் நிறைய 5 மார்க் இருக்குது. அதில் வந்து இப்போ இந்த 17ல் எது வந்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு கேட்டுருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2வது கொஸ்டின் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். டெரிவேஷன். பயட் சாவர்ட் விதி உதவியுடன் மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்துக்கான கோவையை பெறுக அப்படிங்கிறது ஒரு டெரிவேஷன், முக்கியமான டெரிவேஷன். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின், அதே மாதிரி பயட் சாவர்ட் விதி உதவியுடன் மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருளின் அச்சில் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்துக்கான கோவையை பெறுக. இதுவும் வந்து 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்தது வந்து 4வது கொஸ்டின், 4 கிடையாது, இந்த 5வது கொஸ்டின் பாருங்கள், சட்டகாந்தம் ஒன்றின் அச்சுக்கோட்டில் ஏதேனும் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்துக்கான கோவையை பெறுக. 6வது கொஸ்டின், சட்டகாந்தம் ஒன்றின் நடுவரை கோட்டில் ஏதேனும் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்துக்கான கோவையை பெறுக. இப்போ இந்த 2 கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா நம்ம சட்டகாந்தம் அப்படிங்கிறது வந்து காந்த இருமுனைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம எப்படி ஃபஸ்ட் சாப்டரில் வந்து மின் இருமுனை படித்தோமா, மின் இருமுனையில் அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் மின்புலத்திற்கான கோவையை தருவின்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அதே மாதிரி மின் இருமுனையினுடைய நடுவரை தளத்தில் ஒரு புள்ளியில்
மின்புலத்துக்கான கோவையை தருவின்னு பார்த்தோம்ல, அதே பேட்டர்னில் தான் இது இருக்கும். காந்த இருமுனைக்கு சட்டகாந்தம்னா ஒரு காந்த இருமுனைன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் நார்த் போல் சவுத் போல் இருக்கிறதுனால. ஸோ அதே பேட்டர்ன் தான். இதுக்குன்னு பெரிய தனியாக வந்து புதுசாக மனப்பாடம்னு அவசியம் இல்லை. அங்கே எப்படி மின்புலத்துக்கு வந்து என்னென்ன சிம்பிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி காந்தத்துக்கான இது வந்து நம்ம வந்து மாற்றி போடணும். அதை கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 2 கொஸ்டினில் ஒன்று வந்து 5 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7வது கொஸ்டின், ஆம்பியரின் சுற்று விதியை கொண்டு மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தினால் ஏற்படும் காந்தப்புலத்தை காண்க. இதுவும் 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ரொம்ப எளிமையான கொஸ்டின், ரொம்ப சின்ன ஒரு கொஸ்டின் இது, டாபிக் இது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுவும் 5 மார்க் நம்மளுக்கு கேட்குறது. அடுத்து 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சைக்ளோட்ரான் இயங்கும் முறையை விரிவாக விளக்கவும். இது ஒரு முக்கியமான 5 மார்க் நமக்கு. சைக்ளோட்ரானுடைய வேலை செய்யும் விதத்தை நம்ம படத்தோடு நம்ம வந்து விளக்கணும். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா நமக்கு வந்து 17 பாருங்கள், இயங்கு சுருள் கேல்வனாமீட்டர் ஒன்றின் தத்துவம் மற்றும் இயங்கும் முறையை விளக்கவும். இதுவும் வந்து 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதுதான் அந்த 3rd லெசனில் இருக்கக்கூடிய நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இது இல்லாமல் சில கொஸ்டின்ஸ் வந்து இப்போ இந்த புக்கு பின்னாடி இல்லாத சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்கலாம். அது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 5 மார்க்கில் அப்படின்னா, உள்ளே தான் இருக்குது. கொஸ்டின் பின்னாடி எக்ஸசைஸில் இல்லை, ஆனால் கேட்கலாம். சில டாபிக்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸில் கொஸ்டினாக கேட்கல. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்னங்கிறதும் பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், புக்லேயே இருக்கிற சில கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, இப்போ சைக்ளோட்ரான் இயங்கும் முறையை விரிவாக விளக்கும். அது 5 மார்க்கில் கேட்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கேல்வனாமீட்டர் ஒன்றை அம்மீட்டர் மற்றும் வோல்ட்மீட்டராக எவ்வாறு மாற்றுவது என்பதை விவரிக்கவும் இருக்குல்ல. இது வந்து சேர்த்து 5 மார்க்கில் கேட்கலாம். ரெண்டையும் சேர்த்து கேல்வனாமீட்டர் அம்மீட்டராக எப்படி மாற்றுறது, வோல்ட்மீட்டராக எப்படி மாற்றுறதுங்கிறது 5 மார்க்கில் கேட்கலாம். தனித்தனியாக 3 மார்க்லையும் கேட்கலாம். அது ஒரு முக்கியமான டாபிக் இது. கேல்வனாமீட்டர் அம்மீட்டராக மாற்றுறது, வோல்ட்மீட்டராக மாற்றுறதுங்கிறது அடிக்கடி ஏதாவது ஒரு இதில் வந்து கேட்டுவாங்க. 3 மார்க்லேயோ 5 மார்க்லேயோ கேட்டுருவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆம்பியரின் சுற்று விதியின் உதவியுடன் நீண்ட வரிச்சுருளின் உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் ஏற்படும் காந்தப்புலத்தை கணக்கிடுக. ஆம்பியரின் சுற்று விதியின் உதவியோட நீண்ட வரிச்சுருள் சொலனாய்டுன்னு சொல்லுவோம், அதனுடைய உட்புறம் வெளிப்புறத்தில் காந்தப்புலம் என்னன்னு கணக்கிடுறது. இது 5 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த மின்னோட்டம் பாயும் இரு இணை கடத்திகளுக்கு இடையே உருவாகும் விசைக்கான கோவையை தருவி. இதுவும் வந்து நமக்கு வந்து 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த காந்தவியல் லாரன்ஸ் விசையை பற்றி குறிப்பு வரைகின்றீர்கள். இது வந்து 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். 5 மார்க்கில் வராது, 3 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து அதே மாதிரி மென் மற்றும் வன் ஃபெர்ரோ காந்த பொருட்களுடைய பண்புகளை ஒப்பிடுக அப்படிங்கிறதும் 3 மார்க்கில் நமக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்கள், இது பாருங்கள், காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசைக்கான கோவை வருவி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். இது வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க இந்த டெரிவேஷன். இதுதான் வந்து முக்கியமான 5 மார்க்ஸ் இந்த டாபிக். 3rd லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். ஓகேயா, ரைட். அடுத்து 4th லெசன் நம்ம போகலாம். இந்த 4th லெசனில் பார்த்தீங்கன்னா, இதுலேயும் நெடுவினாக்களில் நமக்கு வந்து முக்கியமான 5 மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா, இது பாருங்கள், லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்கு மின்னியக்கு விசைக்கான சமன்பாட்டை பெறுக. இது கேட்கலாம். அடுத்து வந்து இந்த ஃபோகால்ட் மின்னோட்டத்தின் பயன்களை தருக. ஃபோகால்ட் மின்னோட்டம் அல்லது சுழல் மின்னோட்டம்னு சொல்லுவோம், அதனுடைய பயன்களை தருக அப்படிங்கிறது வந்து நிறைய பயன்கள் இருக்குது. அதில் ஏதாவது செலக்டிவாக ஒரு 3 மென்ஷன் பண்ணி கூட கேட்கலாம், இல்லை மொத்தமாக கூட கேட்கலாம். அதுவும் 5 மார்க்கில் கேட்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 5 மார்க்கில் கேட்கக்கூடிய டாபிக் வந்து இந்த இது பாருங்கள், 11வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஜோடி கம்பிச்சுருள் இடையே உள்ள பரிமாற்று மின் தூண்டல் எண் சமமாகும் என்பதை காட்டுக. அதாவது 2 கம்பிச்சுருள், அந்த 2 கம்பிச்சுருளுடைய பரிமாற்று மின் தூண்டல் எண் M12 M21 ரெண்டும் சமம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற அந்த டெரிவேஷன் வந்து நமக்கு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் இது. 13th கொஸ்டின் பாருங்கள், 13வது கொஸ்டின். ஒரு காந்தப்புலத்தில் கம்பிச்சுருளின் ஒரு சுழற்சி மாறுதிசை மின்னியக்கு விசையை ஒரு சுற்றை தூண்டுகிறது என்பதை கணிதவியலாக காட்டுக. அந்த டயக்ராம் 5 ஸ்டேஜஸ் வரும். காந்தப்புலத்தில் ஒரு கம்பிச்சுருள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக 0 டிகிரியில் என்ன, 90 டிகிரியில் என்ன, 180 டிகிரியில் என்ன, 270 டிகிரியில் என்ன, 360 டிகிரியில் என்னன்ட்டு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அதில் உருவாகக்கூடிய மின்னியக்கு விசை எப்படி மாறுது அப்படிங்கிறது கிராஃபிக்கலாக நம்ம வந்து காமிச்சிருப்போம். அதை மேத்தமெட்டிக்கலாகவும் காமிச்சிருப்போம். இந்த டெரிவேஷன் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் நமக்கு இந்த லெசனில். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து
இந்த தேவையான படத்துடன் ஒரு கட்ட ஏசி மினியேட்டரின் செயல்பாட்டை விளக்குக. ஏசி மினியேட்டரினுடைய செயல்பாட்டை விளக்குறத வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் நமக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விளக்குக. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் நமக்கு. மின்மாற்றியின் அமைப்பு எத்தனாவது கொஸ்டின்? 17வது கொஸ்டின் இருக்கு இல்லையா? மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விளக்குக அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் நமக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் எது அப்படின்னா 20 பாருங்க. மின் தூண்டி சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்டத்தொடர்பை காணுங்க. 20வது கொஸ்டின் பாருங்க. மின் தூண்டி சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட தொடர்பை காண்க. இண்டக்டார் சர்க்யூட் எல் அதில் இருக்கக்கூடிய அந்த ஏசி சர்க்யூட் ஏசி மூலத்தோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் மின்னழுத்தம் மின்னோட்டம் எப்படி அதுக்கு இடையில உள்ள கட்ட தொடர்பு என்னங்கிறத டெரைவ் பண்ணுறது. அது ஒரு முக்கியமான 5 மார்க்கு. அதுக்கு அடுத்து இது கூடவே என்ன கேட்கலான்னா இன்னொரு கொஸ்டின் நீங்கள் சேர்த்துக்கணும். இது வந்து எக்ஸசைஸில் இல்லை. இந்த மின் தூண்டி சுற்று மாதிரியே வந்து மின் தேக்கி சுற்றும் 5 மார்க்கில் கேட்கலாம். மின் தூண்டிக்கு பதிலாக மின் தேக்கி சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட தொடர்பை காண்க அப்படிங்கிறது டாபிக் நமக்கு இருக்குது. அதுவும் வந்து 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு டாபிக். அதுக்கடுத்து தொடர் ஆர்எல்சி சுற்று. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். எப்படி டிரான்ஸ்ஃபார்மர் சொன்னோம் இல்லையா, மின்மாற்றி சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த தொடர் ஆர்எல்சி சுற்றுங்கிறது ஒரு முக்கியமான 5 மார்க் இந்த லெசனில். தொடர் ஆர்எல்சி சுற்றில் செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட கோணத்திற்கான சமன்பாடை தருவி அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் நமக்கு. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். எல்சி அலைவுகளின் போது மொத்த ஆற்றல் மாறாது என காட்டுக அப்படிங்கிறது 5 மார்க்கில் கேட்கலாம். அது ஒரு 3 கேஸ் இருக்கும். அந்த 3 கேஸ்லேயும் மொத்த ஆற்றல் வந்து ஒரே மாதிரி வருங்கிற மாதிரி ஒரு டெரிவேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து 5 மார்க்கில் கேட்கலாம். எல்சி அலைவுகளின் போது மொத்த ஆற்றல் மாறாது என காட்டுக அப்படிங்கிறது. இவ்வளோதான் அந்த லெசனில் 4th லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். அடுத்து நம்ம 5th லெசன் போகலாம். இப்போது 5th லெசன் பாருங்கள். 5th லெசனில் வந்து நமக்கு ரொம்ப சின்ன லெசன், ஆனால் வந்து அதை படித்தா நிறைய மார்க் வாங்கலாம். மற்ற பெரிய பெரிய லெசன்லாம் படிக்கிறது மாதிரியும் இந்த சின்ன லெசன் தான். ஆனால் இதில் வந்து படிக்கிறது ஈஸி, கொஸ்டின்ஸும் கம்மியாக இருக்கும், டாபிக்ஸ் கம்மி, நல்ல மார்க் வாங்க முடியும். அதனால் இந்த லெசனை வந்து தரவாக படிச்சுக்கணும். இப்போ இதில் உள்ள முக்கியமான 5 மார்க்னு பார்த்தா ஃபஸ்ட் கொஸ்டினே இருக்குது பாருங்கள். மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை தொகை நுண்கணித வடிவில் எழுதுக அப்படிங்கிற அந்த 4 சமன்பாடை எழுதி வந்து விளக்கம் கொடுக்கணும். அது ஒரு முக்கியமான 5 மார்க். அதுக்கு அடுத்த இதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பியரின் சுற்று விதியில் மேக்ஸ்வெல் செய்த மாற்றத்தை விளக்குவோம். 4வது கொஸ்டின் இருக்குது பாருங்க. ஆம்பியரின் சுற்று விதியில் மேக்ஸ்வெல் செய்த மாற்றத்தை விளக்குவோம். அது 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மின்காந்த அலைகளின் பண்புகளை கூறுக. 10 பண்புகள் இருக்கும் மின்காந்த அலைகளுடைய பண்புகள், அதை வந்து படிச்சுக்கணும். அது 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுக்கடுத்து முக்கியமான கொஸ்டின் தான் வெளியீடு நிறமாலையினுடைய வகைகளை விளக்கவும் அப்படிங்கிறது 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். வெளியீடு நிறமாலையினுடைய வகைகள்: தொடர் வெளியீடு நிறமாலை, வரி உட்கவர் வரி வெளியீடு நிறமாலை, பட்டை வெளியீடு நிறமாலைன்னு இருக்குல்ல, அந்த 3 வகைகளை வந்து விளக்கணும். அதுக்கப்புறம் உட்கவர் நிறமாலையினுடைய வகைகளை விளக்குவோங்கிறதும் ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதுதான் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இப்போ இது இல்லாமல் நம்ம வந்து என்னென்னா இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், ரொம்ப சின்ன லெசன், இருக்கிறதுலே ரொம்ப சின்ன லெசன் இதுதான். நெடுவினா பார்த்தீங்கன்னா 9 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 9மே படிச்சுக்கிறது நல்லது. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா கொஸ்டினுமே இந்த 9 கொஸ்டினுமே படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதில் வந்து எது வேணுமாலும் கேட்கலாம், மாற்றி கேட்கலாம். உதாரணமாக ஹெட்ஸ் ஆய்வு கேட்கலாம், அப்புறம் வந்து மேக்ஸ்வெல் செய்த திருத்தத்தின் முக்கியத்துவத்தை விளக்குக அப்படின்றதுல 5வது கொஸ்டின் அது கேட்கலாம். மின்காந்த அலைகளின் மூலங்களை பற்றி விளக்கவும் கேட்டோம். இதெல்லாம் முன்னாடி சொல்லாத கொஸ்டின், அதெல்லாம் கேட்கலாம், 5 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, அதனால் கேட்கக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா இருக்கிறது வந்து ரொம்ப சின்ன லெசன், சின்ன நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கம்மி. அதனால் இதை வந்து எதாவது ஒன்று விட்டோம்னா கூட அதை வந்து எதாவது கேட்டாங்கன்னா நமக்கு வந்து மற்றது படித்தும் அது இல்லாமல் போயிடும். அதனால் இந்த லெசனை பொறுத்தவரையிலையும் தரவாக எல்லா கொஸ்டின்ஸுமே நெடுவிழாவில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே படிச்சிங்க. அதே மாதிரி இந்த சிறு குறிப்பு வரைகள் இருக்குல்ல, இது வந்து 5 மார்க்கில் அப்படியே கேட்காட்டி கூட தனித்தனியாக 3 மார்க்கில் வந்து கேட்டுருவாங்க. மைக்ரோ அலை பற்றி குறிப்பு வரைக, எக்ஸ் கதிர் பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த நெடுவினால எல்லாமே நம்ம வந்து தரவாக படிச்சுக்கணும். ஓகே, அடுத்து 6th லெசன் போகலாம்.
இருப்பா, சத்தம் போடாத. என்னப்பா? ஏன்பா? 8th 10வது லெசனோட முடிஞ்சுது. இந்த 8th லெசன் வந்துட்டேன். இன்னும் 2 லெசன் தான். 8, 9, 10 3 லெசன் தான். முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிடும் கிளாஸ். சரியா? முடிய போகுது. ரைட், இருங்க. இப்போ 9th லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டினே முக்கியமான 5 மார்க் தான். எலக்ட்ரானின் மின்னூட்ட எண்ணை கண்டறிய உதவும் ஜே தாம்சன் ஆய்வினை விவரிக்கவும் அப்படின்றதுல இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின் இருக்குது பாருங்கள். போர் அணுமாதிரியை பயன்படுத்தி ஹைட்ரஜன் அணுவின் ஆற்றலுக்கான கோவையை தருவிக்கவும் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க். அடுத்து 4வது கொஸ்டின் இருக்குது பாருங்கள். ஹைட்ரஜன் அணுவின் நிறமாலை தொடர்களை விளக்குக. லைமன், பாமர், பாசன், பிராக்கெட், ஃபன் சீரீஸ்ன்னு இருக்குல்ல, அந்த 5 தொடர்கள் அதை விளக்குறது. அதுவும் 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணுக்கரு விசையை பற்றி விளக்குக அப்படிங்கிறது 5 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா நமக்கு 5 மார்க்கில் இந்த பாருங்கள், 10வது கொஸ்டின் இருக்குது பாருங்கள். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். கதிரியக்க சிதைவு விதியினை தருவிக்க. n = n0 × e⁻ λt அப்படிங்கிற அந்த விதியை வந்து தருவிக்கிறது, கதிரியக்க சிதைவு விதி. அதை வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின் நமக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு அணுக்கரு உலை வேலை செய்யும் விதத்தை விளக்கும் இருக்குல்ல, படத்தின் உதவியுடன் அணுக்கரு உலை வேலை செய்யும் விதத்தை விளக்கும். இது 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதில் வந்து குறிப்பிட்டு அவங்களே பார்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணி அவங்களே வந்து சொல்லலாம். கட்டுப்படுத்தும் கழிகள், நியூட்ரான் மூலம், அப்புறம் வந்து தனிப்பான் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களே பார்ட்ஸை மென்ஷன் பண்ணி அதனுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது கூட வாய்ப்பு இல்லை. நம்ம எல்லாமே படிச்சுக்கிட்டா தான் அதில் எது கேட்டாலும் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், அந்த 14வது கொஸ்டின் இருக்குது பாருங்கள். அணுக்கரு இணைவினை விளக்கி விண்மீன்களில் ஆற்றல் உருவாதலை விரிவாக விளக்குக. அதுவும் 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு டாபிக். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இதுதான் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். மற்றதெல்லாம் 3 மார்க்ஸில் வரக்கூடியது. நம்ம 3 மார்க்ஸ் பார்க்குறப்ப பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம 10th லெசன் போவோம். இப்போ நம்ம 10th லெசனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லெசன், நம்ம 11th லெசன் இருந்தால் கூட அதில் வந்து 5 மார்க்ஸ் வந்து கேட்குறதில்ல. ஸோ 10th லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் இப்போ வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முதல்ல முக்கியமான 5 மார்க்ஸ் வந்து சொல்லிடுறேன். 3rd கொஸ்டின் இருக்குது பாருங்கள். ஒரு அரை அலை திருத்தியின் படம் வரைந்து அதன் செயல்பாட்டினை விளக்க. ஹாஃப்வே ரெக்டிஃபயர்னு சொல்லுவோம். அது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க். அதே மாதிரி 4th கொஸ்டின் இருக்குது பாருங்கள். ஒரு முழு அலைத்திருத்தியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தினை விளக்க. ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்கிறது. அதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முக்கியமான 5 மார்க்ஸ் அடுத்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிரான்சிஸ்டர் சாவியாக செயல்படுவதை விவரி. அதில் வந்து 3 மார்க்லையும் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் வந்து 5 மார்க்லையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10வது கொஸ்டின் இருக்குது பாருங்கள். இது ஒரு முக்கியமான 5 மார்க், அடிக்கடி கேட்கக்கூடியது. தெளிவான மின்சுற்று படத்துடன் டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுவதை விவரிக்கவும். உள்ளீடு மற்றும் வெளியீடு அலைவடிவங்களை வரைக. டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபயர் அப்படிங்கிறது இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க். அடுத்த 5 மார்க்னு பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான 5 மார்க்னா அந்த 12வது கொஸ்டின் இருக்குது பாருங்கள். டி மார்கன் முதல் மற்றும் 2வது தேற்றங்களை கூறி நிரூபிக்கவும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதை வந்து நம்ம படிச்சுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து நமக்கு இது பாருங்கள், 13வது கொஸ்டின் இருக்குது பாருங்கள். வீச்சு பண்பேற்றத்தை தேவையான படங்களுடன் விவரி. இது வந்து 5 மார்க்கில் நமக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதே மாதிரி 14வது கொஸ்டின் இருக்குது பாருங்கள். தகவல் தொடர்பு அமைப்பின் அடிப்படை உறுப்புகளை தேவையான கட்டப்படத்துடன் விவரி. இதுவும் 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் இவ்வளோ தான் வந்து நமக்கு 5 மார்க்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. அதே மாதிரி இந்த லாஜிக் கேட்டுகள் பற்றி கொஸ்டின் 11வது கொஸ்டின் இருக்கு இல்லையா, லாஜிக் கேட்டுகளுடைய மின் சுற்று குறியீடு, லாஜிக் செயல்பாடு, உண்மை அட்டவணை. இது வந்து 6 கேட்டுக்கு இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக நம்ம படிச்சுக்கணும். அதில் வந்து எப்படி வேணுமாலும் நம்ம வந்து கேட்கலாம்.
ஏதாவது வந்து 3 கேட்டு கேட்கலாம், இல்லை 4 கேட்டு கேட்கலாம். அது என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் நம்ம வந்து எடுத்து எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும். நம்ம படிக்கிற வந்து 6 கேட்டுமே ஃபுல்லாக வந்து படிச்சுக்கணும். அதில் வந்து 5 மார்க்லேயும் கேட்கலாம், 3 மார்க்லேயும் கேட்கலாம். இவ்வளோதான் அந்த 10th லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ரைட், இவ்வளோதான் வந்து நம்ம 5 மார்க்ஸ்னு சொன்னால் முக்கியமான 5 மார்க்ஸ். இதை நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் வந்து எந்த கொஸ்டின்ஸும் விடாமல் படிச்சுக்கிறது நல்லது. அடுத்த வீடியோவில் நம்ம 3 மார்க்ஸு 2 மார்க்ஸு மற்ற ப்ராப்ளம்ஸு, முக்கியமான ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.